ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நியூமெரிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் அண்ட் டிரான்செண்டல் ஈக்குவேஷன், பைசெக்ஷன் மெத்தட், நியூட்டன் ராப்சன் மெத்தட், இட்ரேஷன் மெத்தட், ஃபைனைட் டிஃபரன்ஸ், ஃபார்வர்டு பேக்வேர்டு டிஃப்ரென்சஸ். சரியா? ஃபைனைட் டிஃபரன்ஸில் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் டிஃப்ரென்சஸ், நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் டிஃப்ரென்சஸ், இன்டர்போலேஷன் ஃபார்முலா, லெக்ராஞ்சிஸ் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு. ஸோ இதில் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? த ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஃபார்ம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a0 x power n plus a1 x power n minus 1 plus a2 x power n minus 2 plus up to etc. Plus an is equal to 0, where n is a positive integer and a0, a1 up to etc. an are constants with a0 not equal to 0 and some a1, a2 up to etc. an may be 0 is known as a polynomial in x with degree n. சரிங்களா? இதுதான் வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ். இஃப் we equate the above equation f of x to 0, then f of x equal to 0 will represent an algebraic equation of degree n. இந்த f of x equal to 0 தான் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொல்றாங்கன்னா அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் சொல்லி சொல்றாங்க. இதுல n வந்து பாசிட்டிவ் இன்டிஜர், a0, a1, a2 up to etc. an are constant. சரியா? கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அதில் a0 வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. a1, a2 up to etc. a1 மேபி 0, இது வந்து மேபி 0வா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இதான் வந்து என்னன்னா வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் சொல்லி சொல்றாங்க. அடுத்து நம்ம டிரான்செண்டல் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனுக்கு சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் x cube minus 3x plus 1 is equal to 0. x cube minus 3x plus 1 is equal to 0. அடுத்து x power 4 plus 2x cube minus 3x square plus 2x plus 1 is equal to 0. இதுதான் வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனுக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? அடுத்து டிரான்செண்டல் ஈக்குவேஷன்ஸ். Equation which involves transcendental functions like sin x, cos x, tan x, log x, e power x, etc. are called transcendental equations. சரியா? அதாவது trigonometric function இன்வால்வ் ஆகுறது எல்லாமே என்னன்னா transcendental equation அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2x plus cos x minus 1 is equal to 0. செகண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 e power x plus 1 is equal to 0. தேர்ட் எக்ஸாம்பிள் log x minus 2x equal to 12. Solution of equation f of x equal to 0 means we have to find its roots are 0. அதாவது f of x equal to 0 சொல்லி ஈக்குவேட் பண்ணி அதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதான் வந்து அதோட ரூட்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து உங்கள் சிலபஸில் இருக்கிறது பைசெக்ஷன் மெத்தட். சரியா? பைசெக்ஷன் மெத்தடில் இஃப் y is equal to f of x is a continuous function in the interval open interval a comma b and f of a and f of b are of opposite sign. சரியா? இதில் f of aவும் f of bயும் கண்டுபிடிச்சா ஒன்று பாசிட்டிவாக இருந்தால் ஒன்று நெகட்டிவாக இருக்கும். தென் த கிராஃப் ஆஃப் y is equal to f of x must cut the x-axis at least once and hence there is at least one root between a and b for the equation f of x equal to 0. சரியா? அதாவது y is equal to f of a, f of b வந்து ஆப்போசிட் சைனாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த y is equal to f of xங்கிற ஃபங்க்ஷன் வந்து x ஆக்சிஸில் ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து கட் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா there is at least one root between a and bல ரெண்டுக்கும் சென்டரில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? for the equation f of x equal to ஒரு ரூட்டாவது எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. If f of a is negative and f of b is positive, then the approximate value of the root lies between a and b may be taken as a plus b divided by 2 is equal to x naught. அதாவது இது x naught னு சொல்லி நாமளா பேர் கொடுத்துக்கிறோம். அதாவது f of a வந்து நெகட்டிவாக இருந்தா இல்லைன்னா f of b வந்து பாசிட்டிவாக இருந்தா இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா ஏக்கும் பிக்கும் சென்ட்ரல் லைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அது வந்து எப்படி எழுதுவோம்னா a plus b அதோட ரூட் வந்து எப்படி எழுதுவோம் a plus b divided by 2 is equal to x நாட்னு சொல்லி எழுதுவோம். சரியா? a plus b divided by 2 இதுக்கு நாமளா ஒரு நேம் கொடுத்துக்கிறோம் x நாட்னு சொல்லிட்டு. சரியா? if f of x naught is equal to 0னா then x naught is a root of f of x equal to 0. f of x naught வந்து 0வா இருந்ததுன்னா x naught வந்து f of x ஓட ரூட்னு சொல்கிறாங்க. if f of x naught not equal to 0னா and f of x naught is negative
எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து நெகட்டிவாக இருந்தால் தென் த ரூட் லைஸ் பிட்வீன் ஏ அண்டு எக்ஸ் நாட். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா கன்சிடர் பண்ணிக்கங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா இதோட ரூட் வந்து எப்படி இருக்குன்னா ஏக்கும் எக்ஸ் நாட்டுக்கும் சென்ட்ரலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் பாசிட்டிவ்னா தென் த ரூட் லைஸ் பிட்வீன் எக்ஸ் நாட் அண்டு பின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நெகட்டிவ்னா ஏக்கும் எக்ஸ் நாட்டுக்கும் சென்ட்ரலில் இருக்கும். அதாவது ரூட் வந்து ஏக்கும் எக்ஸ் நாட்டுக்கும் சென்ட்ரலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா இதோட ரூட் வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ் நாட்டுக்கும் பிக்கும் சென்ட்ரலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி எழுதுவாங்கன்னா let us call approximate value of this root as x1 is equal to x0 plus b divided by 2. இந்த மாதிரி எழுதுவாங்க. சரிங்களா? Now if f of x1 is negative na then the root lies between x0 and x1. சரியா? f of x0 வந்து f of x1 வந்து நெகட்டிவா இருந்ததுன்னா இதோட ரூட் எப்படி இருக்குன்னா x0 க்கும் x1 க்கும் சென்டர்ல இருக்கும். Let us now approximate value of root as x2 is equal to x0 plus x1 divided by 2 ன்னு சொல்லி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெகட்டிவா இருந்ததுன்னா அதே இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் நெகட்டிவ்னா தென் த ரூட் லைஸ் பிட்வீன் எக்ஸ் நாட் அண்ட் எக்ஸ் டூ. இதே எஃப் ஆஃப் எக்ஸ் டூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் டூ வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா then the root lies between x0 and x2 ன்னு சொல்லியிருக்காங்க. இதோட வேல்யூ எப்படி எழுதுவோம்னா x3 is equal to x0 plus x2 divided by 3 ன்னு சொல்லி எழுதுவாங்க. அப்படி எழுதுவாங்க. be the approximate value of the root. Proceeding in this way we get a set of values x0, x1, x2, etc. x3 as approximate values for the root between a and b. சரியா? இந்த மாதிரி நம்ம போட்டு the approximate value of a and b வந்து நம்ம calculate பண்ணுவோம். சரிங்க? the limit of these values is exact root of f of x equal to b. f of x equal to 0. இது f of x equal to 0 ன்னு வர வரைக்கும் இதை போடுவோம். between a and b. this is also known as Bolzano method. இந்த பைசெக்ஷன் மெத்தடை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா Bolzano மெத்தட்னு சொல்லி இப்போ நம்ம ஏற்கனவே மேலே சொன்னதை வந்து இந்த கிராஃபிக்கலாக இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சரிங்களா? இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். இதில் ஏங்கிற பாயிண்ட் வந்து a, f of a-லையும் இதில் கட் ஆகும். இதில் x0, x2, x1, b, f of b ன்னு சொல்லி கட் ஆகும். அதாவது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து கட் ஆகும்னு சொல்லி சொன்னாங்களா? y is equal to f of xங்கிற கிராஃப் வந்து x ஆக்சிஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து கட் ஆகும்னு சொன்னாங்களே, அதுதான் வந்து கிராஃபிக்கலா இதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் நம்ம. Find the root of the equation. Find the root of the equation x cube minus x minus 1 is equal to 0. Correct to 2 decimal places by bisection method. Bisection method யூஸ் பண்ணி 2 decimal placeக்கு கரெக்ட் பண்ணி இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா f of x equal to x cube minus x. இது வந்து given பா. இதுக்கு வந்து நம்ம வேல்யூ நாமளா தான் கொடுத்து பார்க்கணும். எது வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், அல்டர்னேட்டிவா வருதோ அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அதான் அதோட ரூட்ஸ்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் f of 1 சப்ஸ்டியூட் பண்ணா 1 minus 1 கியூப் பண்ணா 1 எத்தனை முறை பெருக்கினாலும் அதே தான் வரும். ஸோ 1 minus 1 is equal to -1. இது வந்து நெகட்டிவ். அடுத்து 2 கொடுத்து பாருங்க. f of 2 is equal to 8 minus 2 x cube. அதாவது 2 கியூப்னு போடுவோம். 2 கியூப்னா 2 into 2 into 2 8 minus 2 minus 1 is equal to 5. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணா 5 வரும். ஸோ மைனஸ் இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ், அல்டர்னேட்டிவா வருதா? ஸோ தேர் என்ன சொல்லியிருக்கேன்னா தேர் இஸ் ஏ ரூட் பிட்வீன் 1 and 2. சரியா? f of xக்கு ரூட் வந்து 1 and 2. let it be x0 is equal to இதுக்கு x0 வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? a plus b divided by 2. so 1 plus 2 divided by 2 is equal to 1.5. so f of 1.5 is equal to, that is f of x0 is equal to என்னன்னா 1.5 the whole cube minus 1.5. இந்த f of xல வந்து 1.5 சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்பா. அதை சிம்பிளிஃபை பண்ணா 0.875 is equal to, இது என்னது நமக்கு பாசிட்டிவ்னா நாம இங்க என்னன்னு சொல்லியிருக்கோம். hence f of x0 is equal to பாசிட்டிவ்னா நமக்கு ரூட்ஸ் வந்து எப்படி லைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. hence the root lies between x0 and b ன்னு சொல்லியிருக்காங்களா? x0 and b ன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அதுதான் x0 ஓட வேல்யூ வந்து 1.5, b ஓட வேல்யூ வந்து
f of x naught is positive na x naught and b. x naught and b ன்னு சொல்லிருக்காங்க. So x naught 1 வந்து போட்டா x1 is equal to 1 plus 1.5 divided by 2 is equal to 1.25. 1.25 இது x1. f of x1 is equal to இதுக்கு simplify பண்ணீங்கன்னா அதுக்கு f of xல இந்த 1.25 substitute பண்ணி போட்டீங்கன்னா minus 0.29685 ன்னு வரும் negative. So hence the root lies between 1.25 and 1.5. இது பார்த்தோம்னா f of x1 is positive f of x1 is negative na then the root lies between x0 and x1 na x0 ஓட வேல்யூ வந்து 1.5 x1 ஓட வேல்யூ வந்து 1.25 so இது வந்து f of x2 வந்து நம்ம இதில இருந்து கண்டுபிடிக்கணும் f of x2 இதில இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும் so x0 is equal to 1.2 x2 is equal to 1.25 plus 1.5 divided by 2 is equal to 2.75 divided by 2 சரியா இத நம்ம 2.75 2 ஆல டிவைட் பண்ணா 1.375 ன்னு கிடைக்கும் so f of x2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு பாசிட்டிவ் வருது so பாசிட்டிவ்னா the roots வந்து எப்படி லைஸ் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா 1.25 க்கும் 1.375 க்கும் லைஸ் ஆகும்னு சொல்றாங்க so x3 is equal to 1.25 plus இதுக்கு x3 கண்டுபிடிச்சோம்னா 1.3125 கிடைக்கும் இதுக்கு f of x3 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா மைனஸ்ல கிடைக்கும் so மைனஸ்லாம் எப்படி லைஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் 1.375 க்கும் 1.3125 க்கும் லைஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க இதுக்கு x4 கண்டுபிடிச்சீங்கன்னா 1.34375 வரை கிடைக்கும் இது வந்து f of x4 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா f of x4 னா இந்த வேல்யூவை f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.08261 கிடைக்கும் இது வந்து பாசிட்டிவ்ங்கிறதுனால ரூட்ஸ் வந்து எப்படி லைஸ் ஆகும்னா 1.3125 க்கும் 1.375 க்கும் லைஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க சரியா லைஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க so x5 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1.312815 இருக்கும் இதுக்கு f of x5 இது f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா 0.014575 வரும் இது வந்து பாசிட்டிவ்ங்கறதால ரூட்ஸ் வந்து எப்படி ரூட்ஸ் வந்து பாசிட்டிவ்னா முதல் வேல்யூவும் 3125 பாசிட்டிவ்னா 3125 இங்க பாருங்க இதோ இங்க இருக்கு 3125 and 31284125 க்கு லைஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க இதுக்கு x6 கண்டுபிடிச்சீங்கன்னா 1.3125 plus 1.312825 divided by 2 ன்னு சொல்லி கிடைக்கும் இதுக்கு x6 கண்டுபிடிச்சிட்டு இது f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் 0.0 minus 0.01876 18716 ன்னு சொல்லி கிடைக்கும் இது வந்து நெகட்டிவ் the root lies between so இது நெகட்டிவ்ங்கிறதுனால ரூட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ல ரைஸ் ஆகும் so x7 கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் இதெல்லாம் நீங்க தான் அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்துக்கணும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் the root of the equation correct to 2 decimal placeனா 1.32 வரும்னு சொல்லிட்டாங்க சரியா 1.32 வரும்னு சொல்லிருக்காங்க சரியா இதுதான் அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் find the real root of the equation f of x equal to x cube minus 3x plus 1 correct to up to 3 decimal places னு சொல்றாங்க so solution f of x equal to x cube minus 3x plus 1 f of 0 போட்டோம்னா 1 வருது f of 1 போட்டோம்னா -2 வருது இந்த f of x ல 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 f of 1 போட்டோம்னா -2 so positive negative alternative வருது the root lies between 0 and 1 ன்னு சொல்லிட்டாங்க so x0 இது கண்டுபிடிச்சீங்கன்னா x0 ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் a plus b divided by 2 is equal to 0 plus 1 divided by 2 இதுக்கு 0.5 கிடைக்குமா f of x0 கண்டுபிடிக்கிறீங்க இந்த f of x ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு f of x0 is equal to minus 0.375 வருது இது வந்து நெகட்டிவ் so நெகட்டிவ்னா f of x0 நெகட்டிவ்னா roots lies between 0.5 and b அதாவது x0 க்கும் a க்கும் ரூட்ஸ் வந்து லைஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க so அந்த ரூட்ஸ் லைஸ் ஆகுறப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா x1 is equal to
0.5 plus 0 divided by 2 is equal to 0.25 கிடைக்கும் 0.25 f of x1 ன்னு சொல்லிட்டு இதுக்கு வேல்யூ x1 ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இதுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 0.266 ன்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து பாசிட்டிவ் சரியா, இது வந்து பாசிட்டிவ்ங்கிறதுனால ரூட்ஸ் வந்து எப்படி லைஸ் ஆகும், f of x1 வந்து பாசிட்டிவ்னா ரூட்ஸ் வந்து எப்படி லைஸ் ஆகும்னா x1க்கும் பிக்கும் சரி x0க்கும் இடையில லைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அதை யூஸ் பண்ணி x2 கண்டுபிடிச்சோம்னா f of x2 வந்து நெகட்டிவாக வரும், போட்டு பார்த்துக்குங்க நீங்கள் நெகட்டிவாக வரும், போட்டு பார்த்துக்குங்க. therefore the roots lies between 0.25 and 0.375 சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கு x3 கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 0.3125 கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பாசிட்டிவ்னு கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த வேல்யூ வந்து ரெண்டு வேல்யூ வந்து ஈக்குவலாக நியரராக வரும்னு சொல்லி பார்க்குறீங்களோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அதான் அதோட x0ம் x9 நியரராக ஈக்குவலாக வருது. கவனிங்க, x9ம் x10ம் நியரராக ஈக்குவலாக வருதுனால இதான் இதோட ரியல் ரூட்டுன்னு சொல்லிட்டு கரெக்ட் 3 டெசிமல் பிளேஸ்க்கு கரெக்ட் பண்ணி போட்டுருங்க. இதுதான்ப்பா உங்களுக்கு ப்ராப்ளம். 2 ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், பாருங்க, போட்டு பாருங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. முன்னாடி கொடுத்துருக்க அந்த ப்ரொசீஜரை நல்லா வாசிச்சு பாருங்க. அந்த ரூட்ஸ் வந்து எதுக்கு இடையில லைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. பார்த்துட்டு நம்ம கொடுத்துருக்கிறதுல ப்ளஸ் மைனஸ் தான் ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ரெண்டு வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வருதுன்னு சொல்லி தெரியுதோ அந்த ரெண்டு வேல்யூ கிட்ட அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுதான் அதோட ரியல் ரூட்டுன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஒரே ஸ்டெப்பு தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணி போடுறது அந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன்.